அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரெய்கி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்றைய காணொளி அனுமனின் பக்தி, அனுமனின் சக்தி, அனுமனின் விசுவாசம், இப்படி தலைப்புகளில் நாம் காணொளி பார்க்க போகிறோம். நாளை 19/12/2025 அனுமன் ஜெயந்தி அன்று அமாவாசை வருகிறது. வெள்ளிக்கிழமை, மிக அற்புதமான நாள். இது மார்கழியும் கூட. இதனால் நிறைய சிறப்புகள் இருக்கிறது. அனுமனின் பக்தி அப்படின்னு பார்த்தோம்னா, பக்தியின் உச்சம், சக்தியின் வடிவம், விஸ்வரூபத்தின் சின்னம் ஸ்ரீ அனுமன். இந்த உலகத்தில் அபரீதமான சக்திகள் தன்னுள் இருந்தும் அகந்தையே இல்லாத ஒரே தெய்வ வடிவம் அனுமன். அறிவு, வலிமை, தைரியம் எல்லாம் இருந்தும் ராமனின் அடியேன் என்ற அடையாளமே அவரினுடைய பெருமையாக இருந்தது. அனுமனை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் பயம், தடைகள், தோல்விகள் அனைத்தும் கரைந்துவிடும். அனுமன் அப்படின்றதுக்கு விளக்கம் கூட சொல்லப்பட்டிருக்குது. காற்றினுடைய அணுப்பரிமாணம், அதாவது மாலிகூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட முறையில் அந்த காற்றினுடைய அணுவின் பரிமாணத்தை அனுமன் கண்டுபிடிச்சதுனால தான் அவர் காற்றிலேயே பறக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருந்தது. ஏன்னா காற்றை அவர் வசப்படுத்தி வைத்திருந்தார். ஒரு முறை இவர் தினமும் ஜெபிக்கும் ராமனே ஒரு முறை அனுமனிடம் கேட்பார், என்னுடைய திருநாமத்தை நீ தினமும் இடைவிடாமல் ஜெபித்து கொண்டிருக்கிறாய், என்னால் பறக்க முடியவில்லை, நீ காற்றில் பறந்து செல்கிறாய் என்று. ஏனென்றால் அனுமனுடைய பெருமை, அருமை அவ்வளவு சிறப்பானது. இந்த அனுமனின் பக்தி வார்த்தைகளில் இல்லை, செயலில் உள்ளது. ராமநாமமே அவருடைய சுவாசமாக இருந்தது. நான் யார் என்றால் உடலால் ராமனின் சேவகன் என்றும், மனதால் ராமனின் தாசன், ராமதாசன் என்றும், ஆத்மாவால் ராமனின் அம்சம் அப்படின்னு சொல்லிட்டும் அனுமன் சொல்கிறாரு. சீதையை தேடி லங்கைக்கு சென்றது பக்தியின் உச்ச உதாரணமாகும். பக்தி இருந்தால் தனிமையும் பயம் இல்லை என்பதை அனுமனுடைய வாழ்க்கை சரித்திரம் சொல்கிறது. உண்மையான பக்தி எதிர்பார்ப்பில்லாத ஒரு சேவை என்பதை அனுமனுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். அனுமன் சக்தி கொண்டவன் அல்ல, சக்தியின் வடிவம். சிறு வயதில் சூரியனை பலமாக நினைத்து பரந்த சக்தி அவருக்கு இருந்தது. இலங்கையை எரித்தது கோபத்தால் அல்ல, தர்மத்திற்காக அவர் அதை செய்தார். சஞ்சீவி மலையை தூக்கி வந்த சக்தி உடலின் வலிமை, மன வலிமை, கருணை இவைகளுடைய ஒட்டுமொத்த ஒரு அம்சமாகும். அவருடைய சக்தி ராமநாமத்தால் கட்டுப்படுத்தப்பட்டது. சக்தி இருந்தும் அகந்தை இல்லாத ஒரே வீரன் அனுமன். அனுமனை வணங்கினால் உடல் சக்தி, மனதைரியம், எதிர்மறை சக்திகள் நாசமாகும். அனுமன் பயத்தை ஓடவிடும் ஒரு அற்புத சக்தி என்று சொன்னால் அது மிகையாகாது. மேலும் ஒரு கோயிலுக்கு ஒரு பக்தன் சென்று தன்னுடைய வணக்கத்தை அந்த கோயிலின் இறைவனுக்கு செலுத்துவதற்கு முன்பாகவே நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த இறைவனே நம்மை முதலில் வணங்கக்கூடிய ஒரே தெய்வ அம்சம் அனுமனுடைய அம்சம். இப்படி பல்லாயிரக்கணக்கான அம்சங்கள் அனுமனுடைய சிறப்புகளாக இருக்கிறது. எனவே தான் அனுமனை சொல்லின் செல்வன் என்று கூட அழைப்பார்கள். அதிகப்படியான அம்சங்கள் பலம் இருந்தும் அவர் எப்பொழுதும் தன்னுடைய பலத்தை நன்மைக்காகவே பயன்படுத்தி இருக்கிறார், தர்மத்துக்காகவே பயன்படுத்தி இருக்கிறார். அனுமனின் விசுவாசம் அப்படின்னு சொன்னால் ஃபெய்த்து. அனுமனின் விசுவாசம் சூழ்நிலையை பார்க்கவில்லை, ராமன் இருக்கிறான், இதுவே அவரது வாழ்க்கை தத்துவம். இலங்கையில் தனியாக இருந்தபோதும் ஒரு துளி கூட பயமில்லாமல் இருந்தவன். விசுவாசம் இருந்ததால் அசாத்தியமானது சாத்தியமானது.
அவர் ஒருபோதும் ராமனை சந்தேகிக்கவில்லை. விசுவாசம் என்பது பக்தியும் சேவையும் சேர்ந்த ஒரு கூட்டுப் பொருளாகும். மனிதனை தெய்வ நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு அற்புத நிலை. இன்றைய மனிதனுக்கு அனுமன் சொல்லும் பாடம், நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை தோற்காது என்பதுதான். பயத்தை நீர்க்கக்கூடிய பலன்கள் அனுமனை வணங்குவதனால் கிடைக்கக்கூடிய அற்புத பலன். பயமில்லாமல் நம்முடைய வாழ்க்கையை ஓட்ட முடியும். இது மட்டுமல்லாமல் அனுமனை வணங்குவதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்று பார்த்தால், மன குழப்பங்களை தீர்த்து வைக்கப்படும், எதிரிகள் அடங்குவார்கள், உடல் மனசக்தி அதிகரிக்கும், தீய கனவுகள் தீய சக்திகள் விலகும். அனுமன் மந்திரம் என்றால், அஞ்சிலே ஒன்றை பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆராய், ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்றை கண்டு அணங்கை கண்டு, அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனளித்து காப்பான் அப்படின்ற மந்திரம் மிக சக்தி வாய்ந்த சிறந்த மந்திரம். இது அனுமன் மந்திரம். மேலும் இந்த அனுமன் ஜெயந்தி அமாவாசையாக வருகிறது, வெள்ளிக்கிழமையாக வருகிறது, இன்னும் அது மார்கழி மாதத்தில் வருகிறது. இவ்வளோ நிறைய பலன்கள் கொண்ட நாளாக வருகிறது. இந்த நாளில் இருந்து இந்த அனுமன் ஜெயந்தி அன்று நாம் வெற்றிலை மாலையை சாத்தி 108 முறை அனுமனை சுற்றி வந்தால், ஒரு மண்டலம் நாளையிலிருந்து 108 நாள், 48 நாள், 108 மந்திரங்கள், 108 முறை நாம் அனுமனை ஒரு மண்டலம் 48 நாட்கள் அனுமனுடைய மந்திரங்களை சொல்லி நாம் சுற்றி வந்தால், நம்முடைய எல்லா உடல் நலம், மனநலம், பணநலம் என்று எல்லா பிரச்சனையும் நீங்கும் என்று ஆகம விதிகள், ஆகமங்கள் சொல்லுகிறது. வெற்றிலை மாலையும் 108 நாள், 108 முறை சுற்றி 48 நாள் ஒரு மண்டலம் சுற்ற வேண்டும். இது மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகார முறை. இந்த பரிகார முறையை நாளை அனுமன் ஜெயந்தி அன்றே தொடங்கலாம். வெள்ளிக்கிழமையை தான் தொடங்க வேண்டும் என்று இருப்பவர்கள் நாளையே தொடங்கலாம். அமாவாசை நாளை நிறைய சிறப்புகள் கொண்ட இந்த அனுமன் ஜெயந்தியில் அனுமனுக்கு விருப்பமான வெற்றிலை மாலையை சாத்தி 108 முறை அனுமனை நாம் வலம் வர வேண்டும். இது 48 நாட்கள் தொடரும் பொழுது நம்முடைய தேவைகள் எவ்வளவு கடினமான தேவைகளாக இருந்தாலும் அது நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல, ஒளியை கண்ட இருள் போல விலகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. என்றால் அனுமனுடைய சக்தி அவ்வளவு அளப்பரியது. அனுமன் ஒரு புராண பாத்திரம் அல்ல, வாழ்க்கை வழிகாட்டி. பக்தி இருந்தால் அகந்தை மறையும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. விசுவாசம் இருந்தால் பயம் விலகும், சக்தி இருந்தாலும் தர்மம் நிலைக்கும். ராமநாமம் உள்ள இடத்தில் அனுமன் நிச்சயம் இருப்பான். ஓம் நமோ பகவதி ஹனுமதே நமகா என்பது அனுமனுடைய மகாமந்திரம். ஓம் நமோ பகவதி ஹனுமதே நம என்பது அனுமனுடைய மந்திரம். இந்த மந்திரங்கள் நாம் 1,00,000 தாண்டி செல்லும் பொழுது நம்மால் கண்கூடாகவே வெற்றிகளை பார்க்க முடியும். அவ்வளவு அற்புதமான பலன்களை கொண்ட இந்த அனுமனை பற்றிய சக்தி, பக்தி, விசுவாசம் ஆகியவைகள் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்க வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக விளங்கியவர் அனுமன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.